Taste the Daily. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 6 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 1ஆம் தேதி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 4 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் சார்ஜிங் வசதி இல்லாததால் மின்சார பேருந்துகளை இயக்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஸ்டாலின் மாடல் அரசு 60க்கும் மேற்பட்ட மின்சார பேருந்துகளை கிளாம்பாக்கத்தில் இணைக்கும் வகையில் இயக்கி வருகிறது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை சார்ஜிங் குறைவான பேருந்துகளை இயக்குவதால் தாம்பரம் வரை இயக்கி புறப்பட்ட இடத்துக்கே மீண்டும் செல்வதால் பயணிகள் மட்டுமின்றி ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் என பலரும் அவதியுறும் நிலை உள்ளது. திருப்பூரில் குடியிருப்பு பகுதி அருகே குப்பை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்தினர். மாநகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை முதலிப்பாளையம் குடியிருப்பு பகுதி அருகே உள்ள பாறைக்குழியில் கொட்டுவதால் நோய் பரவும் அபாயம் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனை கண்டுகொள்ளாமல் மாநகராட்சி நிர்வாகம் குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியினர் வீட்டின் முன்பு கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் அரசு, மாநகராட்சி நிர்வாகம் இதற்கு தீர்வு காணாவிட்டால் மாபெரும் போராட்டம் நடத்தப்போவதாக பொதுமக்கள் எச்சரித்தனர். கவுச்சினாத்த அப்படி அடிக்கும், எங்களால இருக்கவே முடியாது. மூக்க பொத்திட்டு மாஸ்க் போட்டே தான் வெளியே வரணும். அப்படி போனது கதவை சாத்திட்டு உள்ள போந்துக்கும். வெளியவே எங்களால வந்து மூச்சு விட முடியாது. ஏன்னா நாத்து உங்க வீடு பக்கத்துல ஒரு நாத்து இருந்துட்டே இருந்தா நீங்க எவ்வளவு நேரம் மூச்சு விடுவீங்க? அந்த மாதிரிதான் இருக்குங்க. கரூர் மாவட்டம் மேட்டுமருதூரில் சுகாதார வளாகம் அருகே குளம் போல் தேங்கியுள்ள கழிவுநீரால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதுடன் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். பொது சுகாதார வளாகம் மற்றும் குடியிருப்பு பகுதியில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் குளம் போல் தேங்கி நோய் தொற்று ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து விடியா ஸ்டாலின் அரசு பேரூராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தருமபுரி மாவட்டத்தில் தக்காளி வரத்து அதிகரிப்பு காரணமாக விலை குறைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். பெண்ணாகரம், பாலக்கோடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பயிரிடப்படும் தக்காளி பாலக்கோடு தினசரி மார்க்கெட்டிற்கு விற்பனைக்காக கொண்டு வரப்படுகிறது. கடந்த சில தினங்களாக பெய்த மழை காரணமாக தக்காளியின் வரத்து குறைந்ததால் விலை அதிகரித்து காணப்பட்டது. கடந்த வாரம் 1 கிலோ தக்காளி 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் தக்காளியின் வரத்து அதிகரிப்பால் கிலோ 24 ரூபாய்க்கு விற்கப்பட்டு 25 கிலோ பெட்டி 600 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை கோடம்பாக்கத்தில் முன்விரோதம் காரணமாக ஒருவரை வீடு புகுந்து கத்தியால் தாக்கிய இளைஞர் பிடிபட்டார். ட்ரஸ்ட்புரம் 7வது தெருவை சேர்ந்த சரவணகுமார் என்பவர் காதல் விவகாரம் தொடர்பாக அசோக்குமார் என்பவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இதற்கு பழி தீர்க்கும் வகையில் சரவணகுமாரின் வீட்டிற்குள் புகுந்த லோகேஷ்குமார் அவரை கத்தியால் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் லோகேஷ்குமார் பிடிப்பட்ட நிலையில் விடியா ஆட்சியில் கும்பகர்ண உறக்கத்தில் உள்ள ஏவல் துறையால் அச்சமின்றி குற்றங்கள் நிகழ்வதாக விமர்சனம் எழுந்துள்ளது.